ஓம் மகிஜாயுத்மகே தண்டகஸ்தாயி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களே, 2026ஆம் வருட புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த வருஷத்துலயாவது எனக்கு கஷ்டம் இல்லாம, கடன் இல்லாம, பிரச்சனை இல்லாம நான் நிம்மதியா இருந்தா போதுங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பா செய்யக்கூடாத தவறுகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்துல கவனக்குறைவோடு இருந்தால், இந்த ஒரு விஷயத்துல தேவையில்லாம நீங்க தலையிட்டா கண்டிப்பா பிரச்சனை, இழப்பு, கடன், கஷ்டம் உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட விஷயங்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேஃப். அப்படிப்பட்ட விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் 8 வயசுல இருந்து 80 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான முழுமையான விரிவான விளக்கமான பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஒரு ஆளுன்ற வசதி தவறாம செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகமன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள் 2026 புத்தாண்டு. இந்த 2026ல சனி, ராகு, கேது இந்த 3 கிரகத்தினுடைய பயிற்சியோ மாற்றமோ கிடையாது. இருக்கிற ராசியில அப்படியே இருக்க போறாங்க. மீன ராசியில சனி பகவானும், கும்ப ராசியில ராகு பகவானும், மேலும் சிம்ம ராசியில கேது பகவானும் இருக்க போறாங்க. இதுல ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, தன்னுடைய நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகங்களும் பயணிக்க போகுது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேது மக நட்சத்திரத்தில் பயணிக்க போகுது, தன்னுடைய நட்சத்திரத்துல. அதே போல ராகு தன்னுடைய சதய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்க போறாங்க. ஸோ 3 கிரகங்களும் தன்னுடைய 3 நட்சத்திரத்தில் பயணிக்கப் போகிறார்கள். நடக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம், நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான். குருவனுடைய பெயர்ச்சி, அதுவும் சாதாரண பயிற்சி இல்லைங்க, உச்ச பெயர்ச்சி, முழுமையான பயிற்சி ஜூன் மாதம் நடைபெறப்போகுது. குருவான் கடகராசியை போய் உச்சமடைய போறாரு, மிதுன ராசியிலிருந்து இடம் மாறி. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு எந்தெந்த விஷயத்த செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. கனவிலும் கூட மறந்தும் கூட இந்த ஒரு விஷயத்துல தலையிட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல எது அப்படின்றதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது கன்னிராசிக்காரங்க, இந்த மாமியார் வீட்டு பிரச்சனை. ஸோ உங்க குடும்பத்து பிரச்சனை மட்டும் பார்க்காம உங்களுடைய மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நீங்க தலையிட்டா தேவையில்லாத விரய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பொருள் இழப்புகள் வந்து சேரும். 2026ல முடிந்தளவு அதுல இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் நேரடியாக பிரச்சனை வச்சுக்காதீங்க, அல்லது அவங்களுடைய கஷ்ட நஷ்ட பிரச்சனையில கூட நீங்க தலையிட்டுக்காதீங்க. தலையிட்டா அது உங்களுக்கு பெரிய இழப்பாக, ஒரு பிரச்சனையாக மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது விஷயம், நான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றேன், இல்லை நான் சொந்த தொழில் ஆரம்பிக்க போறேன், அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு லோன் வாங்க போறேன், இல்லை கோர்ட்டு கேஸ் நான் தொடுக்க போறேன், நான் இன்னொருத்தர் மேல கேஸ் போட போறேன், இப்படின்னு ஒரு முயற்சியில இறங்கிட வேண்டாம். ஸோ அரசு வேலை முயற்சி பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் பார்த்து நல்லா படித்து நல்லா முடிவெடுத்து அரசு வேலைக்கு 100% முயற்சியை போடுங்க. ஆனால் அதில் தேவையில்லாத பணங்காசு செலவழிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. சொந்த தொழில் தொடர்றவங்க பெரிதளவு முதலீடு போட்டுறாதீங்க, அடுத்தவங்களை நம்பி முதலீடு போட்டுறாதீங்க. வேற ஒரு ஊரில் நான் போய் சொந்த தொழில் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு இடம் மாறி சென்று தொழில் ஆரம்பிக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. கோர்ட்டு கேஸ் தொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் ஒருத்தவங்க மேலே போட போறேன் கோர்ட்டு கேஸ், எனக்கு கிடைக்க நியாயமான விஷயம் கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பா அதுல விரைய செலவுகள் உங்களுக்கு தான். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ் போடலாமா வேண்டாமா, பேச்சுவார்த்தைகளே முடிச்சுக்க முடியுமா அப்படின்னு முதல்லயே ஆரம்பத்திலே முடிச்சுக்கிறது நல்லது. கோர்ட்டு கேஸ் போவதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை சம்பந்தமான முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துட வேண்டாம் 2026. ஏன்னா 7ல் சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கிறார். திருமண வாழ்க்கையில மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். அது உங்களுடைய விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை ரகசியமாக இருந்தாலும் சரி, வெளியில தெரிய வரும். அதனால குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அதுல மிக முக்கியமா நீங்க கவனத்தோட இருக்கிறது, மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை, மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. திருமண வாழ்க்கையில கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையில்லாத ஒரு கோர்ட்டு கேஸ் போகாமல் இருப்பதும், கணவனை பிரிந்து இருக்காமலும் இருப்பது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 2027 வரை. ஓகேங்களா? ஸோ திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத இருக்குங்க. அதே போல உங்க வாழ்க்கை துணையினுடைய கடன், அதாவது திருமண வாழ்க்கை சம்பந்தமான கடன், திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதை உங்க தலையில தூக்கி போட்டுக்காதீங்க. கூட வேலை பார்க்குறவங்க ஒரு வேலையை பார்க்க முடியல, அவங்களுக்கு வேலை ரீதியாக நீங்க உதவி பண்றீங்க, ஒருத்தங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த வேலையை அவங்களால செய்ய முடியல, நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க, வேலையை கற்றுக் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் தவிர்த்துணும் 2026ல.
அதே போலதான் நண்பர்களுடைய குடும்ப ரீதியான பிரச்சனை இருக்குது, உறவு ரீதியாக குடும்ப பிரச்சனை இருக்கு, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ அதுலேயும் நீங்க லாக் ஆவீங்க. முக்கியமா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும், மெடிக்கல் செலவு வரும். ஓகேங்களா, விரைய செலவுகள், மெடிக்கல் செலவு ஏற்படும். உங்க ஹெல்த் ப்ராப்ளமோ இல்லை உங்க குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதனால ஒரு நோய் பிரச்சனை இருந்தால் சிறுசா இருக்கும் போதே அதனுடைய அறிகுறி தெரியும் போதே அதை பார்த்துருங்க. முத்தை விட்டுட்டு அதுல பெரிய செலவா இழுத்து வச்சுக்காதீங்க. ஓகேங்களா, அதே போல தேவையில்லாத மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. நான் பெரிய ஹாஸ்பிட்டல்ல தான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஆடம்பரத்துக்காக கௌரவத்திற்காக செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ மெடிக்கல் செலவும் வரக்கூட வாய்ப்பு. மிக முக்கியமா இந்த 2026 உங்களுடைய நெருங்கிய உறவுகள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுடைய மருத்துவ செலவு அல்லது அவர்களுக்கு ஒரு கண்டம்னு சொல்லிக்கலாம் அந்த 2026. அப்போ தேவையில்லாத ஒரு முன்னறிப்பு இல்லாத பெரிய செலவு செஞ்சுட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடுத்தபடியா கேட்ட இடத்தில் கடன் கிடைக்குங்க 2026. ஸோ கடன் கிடைக்குது அப்படின்னு பெரிய கடனை வாங்கி தூக்கி போட்டுக்காதீங்க. ஸோ இதையும் தவிர்த்துறது நல்லது. ஸோ இந்த தவறுகள்லாம் செய்யாமல் இருந்தால், இந்த விஷயத்தெல்லாம் கவனத்தோடு இருந்தால் 2026 வருடத்தில் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் கடன் இல்லாமல், கஷ்டப்படாமல், துன்பப்படாமல், அவமானப்படாமல் இருக்க முடியும். ஸோ முடிந்தளவு இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் நல்ல ஒரு கிரகம், சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய கன்னிக்கு 11ஆம் என கடகத்துல ஜூன் மாசத்துக்கு பிறகு வந்து அமர்ந்து லாப குருவாக, உச்ச குருவாக அமர போறாரு. ஸோ அதனால் ஜூன் வரை வெயிட் பண்ணிருங்க சில விஷயங்கள் நடப்பதற்கு. ஸோ ஜூன் மாதத்திற்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்த்த காதல், கல்யாணம், குழந்தை பாக்கியம் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் நடைபெறும். ஸோ அதுக்கு முன்னதாக கொஞ்சம் குழப்பங்களும் தடை தாமதங்களும் ஏற்படலாம். ஸோ அதுக்கு என்னங்க தீர்வு அப்படின்னா காலம்தான். நீங்க வெயிட் பண்ணி பார்க்கறதா உங்களுக்கு தீர்வுங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்க கண்டிப்பா அந்த திருமண வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ், ஒரு வெற்றிங்கிறது கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவன் உச்ச குருவாக அமர்ந்தால் கூட அதுக்கு முன்னாடி வர ஜூன் மாசத்துக்கு முன்னாடி மிதுன ராசியில் இருக்கிறாரு. அப்போ தொழில் ரீதியான மாற்றங்களை செய்யாமல் இருங்க. இருக்கிற தொழிலை, இருக்கிற வேலையை அப்படியே பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப வேலைப்பளு கொடுக்குறாங்க, நான் வேலையை மாற்ற போறேன், செஞ்சிடாதீங்க. நான் தொழிலை மாற்ற போறேன், அந்த தப்பு பண்ணிடாதீங்க. புதிய தொழில் தொடங்குவது கொஞ்சம் காலம் தாழ்த்தி போடுவது நல்லது. தெரிந்த தொழிலை விட்டவனு செஞ்சான், தெரியாத தொழிலை செஞ்சவனு கெட்டான் அப்படின்ற மாதிரி தொழிலில் ஒரு மாற்றத்தை செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த 2026. மிக முக்கியமாக அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 2026 வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவரும் மற்றும் சனி பகவானும். தவறாம அவங்கள வணங்கிக்கணும். குறிப்பிட்ட கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதி என்று மாலை 6 மணிக்கு மேல் கண்டிப்பா அதை தேங்காயில நீராஞ்சனம்னு சொல்லுவாங்க. ஒரு வாழை இலையில பச்சரிசியை போட்டு அது மேல ஒரு தேங்காய் 2ஆ உடைச்சு அதுல நெய் ஊற்றி தீபம் போடுவது, இதுக்கு பேர் நீராஞ்சனம். ஸோ அப்படிப்பட்ட அந்த பரிகார வழிபாட்டை, அந்த தீபத்தை கால பைரவர் முன்னாடி தேய்பிரை அஷ்டமி என்று மாலை 6 மணிக்கு மேல நீங்க போடுகின்ற பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த கல்யாணமும், எதிர்பார்த்த குழந்தை பாக்கியமும், வேலையில் இருந்த அதிகப்படியான வேலைப்பளுவும் குறையும். எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பெயர், புகழ், ஒரு மரியாதை கிடைக்குங்க. சரிங்களா, தவறாம இருங்க, பண்ணுங்க. சரிங்களா, ஸோ நல்லவர்களே, நாம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் ஆப்ஷன் தவறாம செலக்ட் வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம்.